அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். முக்கியமாக இது லெந்து நாள் வாரங்கள் ஆரம்பமாகிறது. இது லெந்து நாளின் முந்தின ஞாயிறு கடைசி ஞாயிறாக இருக்கிறது. நாளையிலிருந்து பரிசுத்த வாரம் ஆரம்பிக்கிறது. அதே போல் புதன்கிழமையிலிருந்து லெந்து நாட்கள் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த லெந்து நாட்களை நாம் பரிசுத்தமாய் கடைபிடிப்பதற்கு நாம் தேவதாசர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலே நம்முடைய வேதத்தின் ஆதாரத்தின்படி லேயாளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். லேயாளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாக்கோபினுடைய முதல் மனைவியாகிய லேயாள் என்று நாம் பார்க்கிறோம். லேயாள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது இயற்கையாகவே சோர்வுள்ளவள் என்று அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சோர்வு உள்ளவள் அல்லது அவள் கவலைப்படுகிறவள் என்று அர்த்தம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு பேர் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை அமையும் என்பதை நிறைய நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய பெயர்கள் நல்லவைகளாக அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நல்லவைகளாக அமையும் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பல ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்க முடியும். பெயரினாலே அவர்கள் எப்படி பெயர் வைத்திருக்கிறார்களோ அதன்படி அவர்களுடைய வாழ்க்கை அமைவதாக பார்க்கிறோம். ஆகவே ஒரு குழந்தைக்கு பேரிடுதல் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த லேயாள் என்ற வார்த்தைக்கு சோர்வு உடையவள் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் அவள் அழகில் குறைந்தவள் தான். யாக்கோப்பினுடைய முதல் மனைவி. அவர் முக்கியமாக அவருடைய கேரக்டரில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது, அவர் பொறுமையும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. லேயாள் பொறுமை உள்ளவளாகவும் விசுவாசம் உள்ளவளாகவும் இருந்தார். she is very very faithful woman. அவள் மிகவும் ஒரு விசுவாசம் உள்ளவளாக இருந்தாள். எனக்கு அழகில்லைன்னா பரவாயில்ல, நான் கர்த்தரோட விசுவாசத்தில் அழகுள்ளவளாக வாழ்ந்தாள் லேயாள். லேயாள் அப்படியாக அவள் வாழ்ந்தபடியினாலே லேயாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அநேக நேரங்களில் அவருக்கு முதல் திருமணமே அவருக்கு ஆகாமல் இருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் அவளது தங்கச்சி ரேச்சல் மிக அழகானவள். ராகேல் அழகானவள். அவளுடைய அழகை கர்த்தர் அங்கீகரித்து யாக்கோபு மிகவும் அவளை நேசிக்கிறவனாக இருந்ததாக பார்க்கிறோம். யாக்கோபு நேசித்தான். யாக்கோபு யாரை நேசிக்க வேண்டுமோ அவளை நேசிக்காமல் அவளது தங்கச்சியை அதிகமாக நேசித்தான். ஆனால் அது தன்னுடைய பெண் பிள்ளைகளின் தந்தை மாமாவுக்கு, தாய் மாமாவுக்கு தெரிந்த பொழுது, அவர் திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது, இரவிலே திருமணம் நடைபெறும் பொழுது பெண்களுக்கு அவர்கள் முகம் மறைத்து திருமணம் செய்யும் வழக்கம் உண்டு. ஆகவே அந்த இரவு திருமணத்திலே முகத்தை மறைத்து ராகேலை திருமணம் செய்து தருவதாக கூறி மூத்தவளாகிய லேயாளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஏனென்றால் லேயாளின் விசுவாசம் முந்திக் கொண்டது. இது முக்கியமாக விசுவாசம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் முந்திக்கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களில் முந்திக்கொள்ளும். அப்படியாக லேயாள் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவளாகவும் பொறுமை உள்ளவராகவும் இருந்தார். வாழ்க்கையில் இஷ்டப்படி ஓடலை, ரொம்ப அவசரப்பட்டது ராகேல். ஆனால் லேயாள் பொறுமை உள்ளவளாய் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பொறுமை உள்ளவளாய் இருந்தார். ஆனால் திருமணம் முடிந்து காலையிலே பார்த்த பொழுது அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. நான் கஷ்டப்பட்டு நான் நேசித்த பெண் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி யாக்கோபு பயங்கரமாய் தன்னுடைய மாமாவின் இடத்துல போய் சண்டை போட்டான். என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணது நல்லதில்லை என்று சொன்னான். அப்போ மாமா சொன்னார், இப்பயும் மாப்பிள்ளை ஒன்றும் தப்பு நடக்கலை, நீ
அந்த பிள்ளைய தனக்கு வேணுன்ற, இன்னொரு 7 வருஷம் இங்கே வேலை செய்டா, அந்த பிள்ளையும் உனக்கு தர்றேன். மறுபடி 7 வருஷம் இவன் வேலை செய்கிறான். ஒரு பெண்மணிக்காக 14 வருஷம் வேலை செய்தான். வேலை செய்து அந்த பெண்மணியை 2ஆம் திருமணமாக ராகேலை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், லேயாள் தன் கணவனால் ஒதுக்கப்பட்டவனாயிருந்தான். கணவன் ஒதுக்கி வைத்திருந்தான் லேயாளை. லேயாள் பொறுமையும் விசுவாசத்தோடு காத்திருந்தபடியினாலே கடவுள் அவளுக்கு முதல் குழந்தையை கொடுத்தார். அந்த முதல் குழந்தையை கொடுத்த பொழுது அவள் என்ன சொன்னாள்? கர்த்தர் என் துயரத்தை பார்த்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். ரூபன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் என் கஷ்டத்தை பார்த்தாரு, என்னுடைய மனசு வேதனையை பார்த்தார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். கணவனால் புறக்கணிக்கப்பட்டவளுக்கு முதல் பிள்ளை பிறந்த பொழுது அந்த மூத்த பிள்ளைக்கு ரூபன் என்று பெயர் வைத்ததை நாம் பார்க்கிறோம். அவள் சொல்றா, கர்த்தர் என் துயரத்தை பார்த்தார், ஆகவே கடவுள் மீது நான் வைத்திருக்கிற விசுவாசம் அங்கே நிறைவேறினது என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தார். ரூபன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பாக்கியசாலி என்று அர்த்தம். இஸ்ரவேல் கோத்திரத்தில் முதல் மகனாக பிறந்தவன் ரூபன். அவனுக்கு ரூபன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாக்கியசாலி என்று அர்த்தம். அப்படியாக இவளது பொறுமையும் விசுவாசமும் எவ்வளவேனும் குறைந்து போகவில்லை. அந்த அளவுக்கு லேயாள் கர்த்தரிடத்தில் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் யாக்கோபு அதிக அளவிலே நேசித்தான் ராகேலை அதிக அளவிலே நேசித்தான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் ராகேலுக்கு பிள்ளைகளையே கொடுக்கவில்லை, லேயாளுக்கு தான் குழந்தைகளை கொடுத்தார். லேயாளுக்கு சிமியோன் என்ற 2வது மகன் பிறக்கிறான். அப்பொழுது லேயாள் சொல்லுகிறாள், தேவன் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. சிமியோன் என்ற வார்த்தைக்கு தேவன் என் சத்தத்தை கேட்டார் என்ற அர்த்தம். 2வது குழந்தை பிறந்த உடனே இவ சொல்றா, தேவன் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன் சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் உன் சத்தத்தை இந்த நாளிலே கேட்பார். உன் கஷ்டத்தின் சத்தத்தை, உன் கண்ணீரின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருப்பார். அப்படியாக 2வது குழந்தையை அவள் பெற்றெடுத்து அவனுக்கு சிமியோன் என்று பெயரெழுத்து தேவன் என் சத்தத்தை கேட்டார் என்று அவள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு 2வது கேரக்டர் என்ன கேரக்டர்னா, கடவுள் மீது நம்பிக்கை. she was so much faith in God. அவள் கடவுள் மேலே அவளுக்கு பயங்கரமான நம்பிக்கை இருந்துச்சு. அவள் வயிற்றில் 4 பிள்ளைங்க பிறந்துச்சு. அவளது மறுமனையாட்டிக்கு 2 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இப்படி பிள்ளைகள் பிறந்தார்கள். இந்த இறையலுடைய முக்கியத்துவத்திலே அவளுக்கு இருந்த நம்பிக்கையை போன்று வேறொரு நம்பிக்கை வேற யாருக்கும் இருக்காது. லேயாளை பார்க்கும்போது லேயாள் ஒதுக்கப்பட்டவள், அழகில்லாதவள், அவள் கண்கள் என்ன இருக்கும், கூச்ச பார்வையுடையவள். ஆனாலும் அவள்தான் தேசத்தில் தன்னுடைய கணவனால் ஒதுக்கப்பட்டவள், தன்னுடைய குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவள். ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அவள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவளை அதிகமாய் ஆசீர்வதித்தார் லேயாள். அடுத்தது பார்த்தோம்னா, லேயாளுக்கு லேவி என்று 3வது குழந்தை பிறக்கிறது. 3வது குழந்தை பிறந்த உடனே அவள் சொல்லுகிறாள், லேவி என்று சொல்லி, இனியாவது என் கணவர் என்னோடு இசைந்திருப்பார், இனியாவது என் கணவர் என்னோடு இசைந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார்கள். லேவி என்பது இந்த காலத்தில் மாடர்ன் நேமாக இருக்கு. லிவி மினிஸ்ட்ரி, ஜான் ஜபராஜுடைய ஊழியத்துக்கு பேர் லிவி மினிஸ்ட்ரிஸ். இதெல்லாம் மாடர்ன் நேமாக இருக்கு இந்த காலத்தில் ஊழியத்தில். லேவி என்ற பெயர், அவன்தான் உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஒரு இணை பாத்திரமாக இருந்தான். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இணையான
பட்டம் கட்டக்கூடிய வம்சமாக லேவி வம்சம் மாறி போனது. இது யாருடைய பிள்ளை? லேயாளின் பிள்ளை. லேயாளின் பிள்ளைகள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவள் மூன்றாவது குழந்தையை பார்க்கும்போது, இப்பொழுது நான் இணைந்து வாழ்வேன் என் கணவனோடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய கணவராகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு விசுவாசியாகிய நான் இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் லேவி அவசியம், சபை அவசியம், பாஸ்டர் அவசியமாக இருக்கிறது. போதகர் தான் உறவுகளை ஏற்படுத்துகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஆசாரியன் ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட உறவுகளை தேவன் உங்களுக்கும் இந்த நாளிலே கொடுக்கிறார். 3 பிள்ளை பிறந்துருச்சு. இருந்தாலும் யாக்கோபு யாரை நேசித்து கொண்டே இருக்கிறார்? அதிகமாக யாரை நேசிக்கிறார்? ராகேலை நேசித்து கொண்டே இருக்கிறார். கணவன் இவளை நேசிக்கவில்லை, லேயாளை நேசிக்கவில்லை. அப்பொழுது 4வது பிள்ளைக்காக அவள் ஜெபிக்கிறாள். 4வது குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு யூதா என்று பெயர் வைத்து நான் என் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். யூதா என்றால் புகழ். யூதா என்றால் தமிழில் புகழ் என்று அர்த்தம். புகழ் புகழ் என்ற வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். யூதா என்று 4வது பிள்ளைக்கு பெயரை வைத்து யூதா என்று பெயர் வைத்தார். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூத்த பிள்ளைகளுக்கு எப்பயுமே மைண்டில் வார்ஃபேர் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூத்த குழந்தைகளை நம்ம ரொம்ப கை வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைகளுடைய மூளை குழம்பும். அநேக நேரங்களில் மைண்டில் சாத்தான் வார்ஃபேரை உண்டு பண்ணுவான். மூத்த பிள்ளைகள் மேலே எதை உண்டு பண்ணுவான்? இந்த சிந்தைக்குள்ள பிசாசானவன் பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணுவான். மூத்த குழந்தைகள் எப்போதும் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மீது எப்போதும் சிந்தையிலே சாத்தான் ஒரு வார்ஃபேரை உண்டாக்குவான். The spiritual warfare is on his mind. அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய யுத்தத்தில் அந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல பாருங்க, 4வது பிள்ளை நன்றி செலுத்தும் பிள்ளையாக போயிடுச்சு, யூதா. அந்த யூதாவில் தான் யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். யூத ராஜ சிங்கம் பிறக்கிறார். நான் வண்டியில் வரும்போது பார்த்தேன், பெண் சிங்கம் என்று பேனரில் போட்டிருந்தாங்க. அந்த சிங்கம் சும்மா தான் போட்டிருப்பாங்க, பெண் சிங்கம். அது சிங்கம் கிடையாது. ஆனால் இங்கே சொல்கிற யூத ராஜ சிங்கம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. யூத ராஜ சிங்கம், அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது பிள்ளை கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு அது நன்றி செலுத்துகிற பிள்ளையா மாறுச்சு. அதிலிருந்து தான் ராஜாக்கள் பிறந்தாங்க. தாவீது அரசன் அந்த வம்சத்தில் தான் வந்தான். சாலமோன் அரசன் அந்த வம்சத்தில் தான் வந்தான். அதே போல உலகத்தை ஆளும் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவும் இந்த யூதா வம்சத்தில் லேயாளின் வாரிசாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. லேயாளை அப்படி ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, லேயாளை போல கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் வருங்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இப்படியாக தேசத்தில் உயர்வார்கள். அல்லேலூயா. நம்பிக்கை வைக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியாக பெரிய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. இப்போ 4 பிள்ளைகளுக்கு மேலே லேயாளால் பிறக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே லேயா சொன்னா, அதுக்கு இடையிலே இவ ஒரு வேலை செஞ்சான். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ராகேல் உடனே என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட தான் பிள்ளை பிறக்கல, என்னுடைய வேலைக்காரியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அந்த வேலைக்காரிக்கு 2 பிள்ளைங்க பிறந்துருச்சு. ஆனால் அவள் விசுவாசத்தில் பேர் வச்சாலான்னு தெரியல, வேதம் அதை சொல்லலை. ஆனால் அதுக்கும் மீனிங் இருக்குது. நான் அதை பற்றி இப்போ பேசலை. நம்ம இப்போ லேயாளை பற்றி பேசுறதுனால லேயாளுடைய பிள்ளைகளை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லேயாள் என்ன பண்ணா, 4 பிள்ளைக்கு மேலே பிறக்க முடியாது. அதனால யாக்கோபை பார்த்து சொன்னா, நான் எனது வேலைக்காரியை திருமணம் செஞ்சு தரேன். அவன் மூலமாக 2 பிள்ளைங்க பிறக்குது.
அதில் ஒரு பையன் பேர் இசக்கார். இசாக்கார் பிறந்த உடனே அவள் என்ன பேர் வைக்கிறா தெரியுமா? இசாக்காருக்கு தேவனின் பரிசுன்னு அர்த்தம். தேவனின் பரிசு, இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். தேவனின் பரிசு என்று பேர் வைத்தா. அதுக்கப்புறம் 6வது ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு பேர் செபுலோன் என்று பேர் வைத்தார்கள். செபுலோன் என்றால் உயர்வு என்று அர்த்தம். உயர்வு, உயரம் என்று அர்த்தம். இந்த உயரத்தின் அர்த்தத்தில் பெயர் வச்சா. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மகள் பிறந்தா. அந்த மகளுக்கு தீனா என்று பேர் வைத்தார். தீனாள் என்று பேர் வைத்தார். டயனா என்று பேர் வைத்தார். இந்த டயனா ஒரே மகள் யாக்கோபுக்கு. 12 சகோதரர்கள், ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ அந்த பொம்பளை பிள்ளையை எப்படி பார்த்துருப்பாங்க? ஒரு குடும்பத்தில் 4-5 அண்ணனுங்க இருந்தாவே ஒரு பெரிய யானை பழம் மாதிரி சகோதரிகளுக்கு ஆகுன்னா எங்கள் அண்ணனே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய பலம். எங்கள் பிரதர், எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அந்த அண்ணன், இந்த அண்ணன் எல்லாம் நமக்கு ஒரு யானை பலம். அந்த அளவுக்கு நம்ம அண்ணங்க மேலே அவ்வளோ பலம் இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய குடும்பம். யாக்கோபுக்கு 12 சகோதரர்கள். தீனாளுக்கு அண்ணன் தம்பி 12 பேர் கூட பிறந்தவங்க. அப்போ அவளை எப்படி பார்த்துருப்பாங்க? அவள் ஒரு மகாராணி போல் அந்த வீட்டில் வாழ்ந்தாள். ஆனால் இந்த தீனாளுக்கு அவர்கள் பேர் வைத்ததில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அவளுக்கு பேர் வைக்கும்போது வேட்டையாடும் தேவதையினுடைய பேரை வச்சிட்டாங்க. தீனாள் என்றால் வேட்டையாடும் தேவதை. டயனா என்ற பெயர் ஒரு வேட்டையாடும் தேவதை. 3 நட்சத்திர ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு ஒரு பேர் அது அந்த காலத்தில். அந்த பேரை வச்சதுனால அவளை ஒரு நாள் அவங்க அம்மா லேயாள் என்ன பண்ணுறாங்க, நீ வாமா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ரதத்தில் ஏறி குதிரையில் உட்கார வச்சு, ரதத்தில் உட்கார வச்சு, தீனாவை நடுவில் உட்கார வச்சு ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக வண்டியில் கொண்டு போயிட்டாங்க தேரில். தீனா தேரில் போயிட்டே இருக்கா. தேரில் போகும்போது போகிற வழியில் தூரமாக பார்த்தா அந்த தேர் பக்கத்தில் ஒரு தீனாள் ஒரு கிராமம் வருது. சீகேம் அப்படின்னு ஒரு ஊர் வருது. அந்த சீகேம் ஊரினுடைய தலைவன் ஒரு வாலிப பையன் இருக்கான். அந்த ஊர் தலைவருடைய பையன். அந்த தலைவருடைய பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த தீனாளை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்காள் இந்த இளவரசி. அவள் அப்போ அது வரைக்கும் வெளி உலகத்துக்கே அவளை காட்டலாமல் வளர்த்திருக்காரு யாக்கோபு. அப்போ அவளை கொண்டு போய் ஒரு பெரிய பொண்ணாயிட்டா, 4 இடம் தெரிஞ்சுட்டு வரட்டும்னு சொல்லி ரதத்தில் ஏற்றி அனுப்பிவிட்றாங்க. அந்த ரதத்தில் அப்படியே அவங்க அந்த ரத வண்டியில் இவங்க பயணத்துக்கு போகிறாங்க. தீனாலும் அவங்க அம்மாவும் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் அந்த ரத சுற்றிலையும் நல்ல கார்பெட் போட்டு மறைச்சிருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு மட்டும் ஜன்னல் மாதிரி வச்சுட்டு கார்பெட் போட்டு மறைச்சிருப்பாங்க. அந்த ரத வண்டியில் அவள் போகும்போது சீகேம் ஊர் தலைவன் பார்க்குறான். அந்த தலைவனுடைய மகன் பார்க்குறான். பார்த்த உடனே இவ இவ்வளோ நல்லா இருக்காளேன்னு உடனே அவன் 10-15 ஆளுகளை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சான், அந்த தேரை நிறுத்தி அது மேலே ஏறி தீனால வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போயிட்டான். அதை பார்த்துட்டு ரதத்தில் இருந்து அவங்க அம்மா ஒடியாந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா யாக்கோபுக்கு சொல்கிறாங்க. யாக்கோபுக்கு சொன்ன உடனே யாக்கோபு சாயங்காலம் வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாமல் வீட்டில் அமைதியாக இருந்தார். கவலையோட யாக்கோபு தன் ஒரே மகளை இந்த ஊர்க்காரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னும் போது யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதலாக யாக்கோபு இருந்தான். அப்போ யாக்கோபிட்ட போய் கேட்டாங்க, என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு, என் பசங்க வரட்டும். என் பசங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், வந்தோடனே இந்த மேட்ரை சொல்லுவோம், என் பசங்க பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு யாக்கோபு. அந்த நேரம் அந்த ஊர் தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஐயா, தப்பு நடந்து போச்சு, எங்கள் பையன் அதை பண்ணிட்டான்,
ஏதோ இதனால் ஒன்றும் இல்லையா, பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டானா, ஒன்றும் பயப்படாதீங்கய்யா, நம்ம பேசாமல் பொண்ணு கொடுத்துருங்க, முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிடுறோம், முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்யா, உங்கள் பிள்ளைய நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவனுக்கே கட்டி கொடுத்துருங்க, அவன் மோசம் போய்கிட்டு வேறு யாரும் கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க, அதனால் அவனுக்கே கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபுக்கிட்ட கேட்குறாங்க. யாக்கோபுக்கிட்ட கேட்கும் பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார், எனது பிள்ளைகள் வரட்டும், அவங்கள கேட்கலான்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. வந்து நிற்கும்போது சொன்னார் யாக்கோபு, இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, நம்ம பிள்ளைய அவன் தூக்கிட்டு போயிட்டான், என்ன சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு இந்த சிமியோனும் லேவியும் தான் கூட பிறந்தவங்க, அதனால லேவியும் சிமியோனும் சொல்லட்டும்ன்றாங்க. லேவியும் சிமியோனும் சொல்லட்டும் அவங்கன்னும் போது சிமியோனும் லேவியும் பின்னாடி போய் 2 பேரும் தனியாக பேசிட்டு வரான். தனியாக பேசிட்டு அப்பா கிட்ட சொல்கிறோம், அப்பா ஒன்றும் இல்லை, அவங்க நம்மளோட சம்பந்தம் கலந்துக்கிட்டோம், ஆனால் நம்மளை மாதிரி அவங்க விருத்த சேதனம் பண்ணணும், நம்மளை மாதிரி என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், நம்மளை மாதிரி அவங்க ஆம்பளைங்க, அந்த ஊர்க்கார ஆம்பளைங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணணும், ஒருத்தம் விடாமல் எல்லாரும். அந்த ஊர்க்கார 250 பேர் இருக்கான் அந்த ஊரில் ஆம்பளைங்க, 250 ஆண்களுக்கும் சுண்ணத்து கல்யாணம் பண்ணாதான் எங்கள் பொண்ணை நாங்கள் தருவோன்னு சொல்கிறான். சரி நாங்கள் பண்ணிக்கிறோம், ஏன்னா அவன் அந்த ஊர் தலைவனுடைய பையன், அதனால ஊர்க்காரன் எல்லாம் 250 ஆம்பளையும் அன்னைக்கு ராத்திரியே விருத்த சேதனம், அன்னைக்கு ராத்திரியே விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. பண்ணி 3வது நாள் ராத்திரி சிமியோனும் லேவியும் வீச்சர்வாளோட அந்த பட்டணத்துக்குள்ள பூந்து 250 ஆம்பளைங்களையும் வெட்டிட்டாங்க. 250 ஆம்பளைங்களையும் வெட்டிட்டு அங்கே இருந்த பொம்பளைங்க, குழந்தைங்க, ஆம்பளைங்க எல்லாத்தையும் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு, ஏன்னா அவனுங்களுக்கு 3வது நாள் பயங்கரமாக வலி எடுக்குமா, அந்த நேரம் அவனுங்களால எந்திரிக்க முடியாதான், அந்த வலி வேதனையில் இருக்கும்போது ராத்திரியில் போய் வீச்சர்வால் எடுத்து 250 பேரையும் கொண்டுட்டு அங்கே இருந்த பொம்பளைகளையும் அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் முதல் கொண்டு எடுத்துகிட்டு இஸ்ரவேல் ஜனங்களில் விறகு பொறுக்கிறதுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கும் வேலைக்காரிகளாக வைத்து விட்டார்கள். அந்த நேரம் யாக்கோபு எந்திரிச்சு கேட்டான், டே ஏன்டா இப்படி பண்ணீங்க? அவன் கடவுளுக்கு பயந்த மனுஷன் யாக்கோபு. அவங்க எதுவும் செய்யலடா, தப்பு பண்ணாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்டாங்க, நம்ம அதுக்கு ரெமெடி சொல்லிட்டோம், அதையும் செஞ்சிட்டாங்க, ஏண்டா இப்படி ஒரு பட்டணத்தையே அழிச்சு அந்த பட்டணத்து மேலே தீ வச்சு எரிச்சுட்டு வந்தாங்க. சீகம் பட்டணத்தை எரிச்சிட்டு 2 பேரும் வர்றாங்க. அவங்க அப்பா கேட்குறாரு, ஏண்டா இப்படி பண்ணீங்கன்னு. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் சகோதரியை வேசி மாதிரி நடத்தக்கூடாது, இழுத்துட்டு போனா பைபிள் என்ன சொல்லுது, கூட்டிட்டு ஓடனா பைபிள் என்ன சொல்லுது, வேசின்னு சொல்லுது. என் சகோதரிய வேசி மாதிரி நடத்திருக்கான், அப்படி நடத்தக்கூடாது. அவனுக்கு விருப்பம் இருந்தால் எங்ககிட்ட முறையாக பொண்ணை கேட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஏன் தங்கச்சியை வேசியாக்குறான், வேசியாக்கிட்டான். பைபிள் அப்படியே சொல்லியிருக்கு, நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். என் தங்கச்சியை வேசியாக்கின அந்த இனம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டு வரணும். இது நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. லேயாள் தீனாவை கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க வீட்டுக்கு. தீனா வீட்டில் இருக்கா, அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ விசிரமாக இருக்கும் லேயாளுக்கு. அந்த பிள்ளை வாழ்க்கையும் போச்சு. நான் தான் தெரியாதனமாக உன்னை வெளியே சுற்றி காட்டணும்னு கூட்டிகிட்டு போனேன் ரதத்தில். நீ பார்த்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் உனக்கு ஏற்பட்டுச்சுங்க. அந்த தீனாளுடைய பெயர் பார்த்தீங்களா, அந்த பேரில் இருந்த கேர்ஸ், நம்ம பேர்களில் சாபங்கள் இருக்கும். அந்த பேரில் இருக்கிற சாபங்கள் அது சில நேரங்களில் பழிக்கும். அதனால் நம்ம பேர் கையெழுத்து போடுறது கூட ரொம்ப நம்ம பார்த்து 45 டிகிரியில் போடணும்னு சொல்கிறாங்க மக்கள். ஒரு கையெழுத்தை போடும்போது 45 டிகிரியில் சைன் பண்ணணும் அப்படின்வாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் உண்டு. பெயர்களில் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்து விட்டு போயிருக்கிறார். தேவதை வேட்டையாடும் தேவதை என்று சொன்னதை போல அந்த தேவதையை சீகேமின் தலைவனுடைய மகன் வேட்டையாடினான். அவள் வாழ்க்கை
பழகிவிட்டார். இரண்டாம் திருமணத்தை செய்தாள். ஏசாவின் வம்சத்திலிருந்து இரண்டாம் திருமணத்தை செய்தாள், மறுமணம் செய்து கொண்டாள். ஆனால் அந்த வாழ்க்கை நிலைக்கவில்லை. அந்த மறுமண வாழ்க்கை நிலைக்கவில்லை. அவளை திருமணம் செய்வதற்கு அவருடைய பெரியப்பா குடும்பத்திலிருந்து, வம்சத்திலிருந்து ஒருவர் வந்து, ஒரு நபர் தீனாளுக்கு வாழ்க்கை கொடுத்தார். ஆனால் அந்த வாழ்க்கை அதோடு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கிலாந்து இளவரசிக்கு அந்த பேர் வச்சுருந்தாங்க. இங்கிலாந்து இளவரசி டயனா. தீனாள் என்றால் ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம்? டயனா என்ற அர்த்தம். இங்கிலாந்து இளவரசிக்கு அந்த பேர் வச்சுருந்தாங்க, பிரின்ஸ் டயனா. இந்த பிரின்ஸ் டயனாவுக்கு அந்த பேர் வச்சுருந்தாங்க. அந்த பேருக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தாங்க. ஃப்ரான்ஸில் வந்து ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லவர் இருந்தாங்க. அவங்களோட இவங்க ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக காரில் போயிட்டு இருந்தாங்க. அந்த கார் டிரைவர் வந்து ஹென்ரி பால் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. ஓட்டிகிட்டு போகும்போது இந்த பத்திரிக்கையாளர்கள் அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சுற்றுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ. ஏன்னா இளவரசி, இங்கிலாந்து இளவரசி, அவளை ஃபோட்டோ எடுத்துடணும், எடுத்தால் பத்திரிக்கையில் போட்டுடலான்னு சொல்லி இந்த பத்திரிக்கையாளர்கள் துரத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, டைனா டிரைவர்கிட்ட காரை வேகமாக ஓட்டுன்றாங்க. அப்படியே வேகமாக ஓட்டிகிட்டு போனாங்க. போய் அந்த காரு விபத்துக்குள்ளாயிடுச்சு. அவர்கள் 1997 வருஷம் ஜூன் 30 இளவரசி டைனா அவர்கள் விபத்தில் மரித்து போனார்கள். டைனாவுடைய வாழ்க்கையும் அப்படியே இந்த வேட்டையாடும் தேவதையைப் போல அது விபத்தில் வேட்டையாடப்பட்டது அவளுடைய உயிர். அதனால தான் நம்முடைய பெயர்களை வைக்கும்போது நாம் எப்போதும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தேவதாசர்கள் ஜபத்திலிருந்து வைக்கிறோம். அதுதான் உலக நீதி. நம்ம உட்காந்து புக்கை பார்த்து 4 நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்கக்கூடாது. அப்படி வைப்பதை விட தேவதாசர்கள் வைக்கும் பேர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். The blessing is come towards them. அப்படியாக பெயர்கள் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த தீனாளை குறித்து நாம், இந்த லேயாளை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். லேயாள் இந்த அளவிற்கு இருந்தவள், அவள் ஒரு இறையல் முக்கியத்துவமாக இருக்கிறாள். இறையல் என்றால் வேதாகமம். வேதாகமத்தில் முக்கியத்துவமாக அவள் எப்படி இருக்கிறாள் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லேயாள் தன்னுடைய குடும்பத்திலே இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து வந்தாலும் லேயாள் அவள் மூலமாய் ராஜாக்கள் பிறந்திருக்கிறார்கள். அவளுடைய வம்சத்தில் ராஜாக்கள் பிறந்திருக்கிறார்கள். அவளுடைய வம்சத்தில் ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். லேயாளின் வம்சத்தின் பிள்ளைகள் ஒரு மகன் ராஜாவின் வம்சமாக மாறுறான். இன்னொரு வம்சம் லேவி கோத்திரமாக மாறுது. இந்த லேவி கோத்திரம் ஊழியக்கார வம்சங்கள். அது மனிதனுக்கும் லேவி பிறந்தோடனே அவ சொன்னா, இனி நான் என் கணவனோடு இணைந்திருப்பேன் என்று சொன்னான். அந்த இணைவு கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு உறவு பாலமாக லேவி கோத்திரம் இருக்கிறது. லேவி கோத்திரம் இல்லாமல் எந்த சம்பிரதாயமும் நடக்காது. இந்த லேவி கோத்திரம் தான் உலகத்தின் முடிவுக்கு வருவாங்க. இந்த லேவி கோத்திரம் வந்தாதான் உலகத்துக்கு முடிவு வரும். லேவி கோத்திரத்தின் ஆசாரியனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 2 பேரை கண்டுபிடிச்சி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. லேவி கோத்திரத்துக்காரங்கள. அந்த கோத்திரம்லாம் அழிஞ்சிருச்சு. அதில் யூதா கோத்திரம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் பீப்புள். இஸ்ரேல் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் யூதர்கள் மட்டும்தான் பார்க்குறோம். ஈரானியர்கள், அவர்கள் ரூபனுடைய வம்சத்தில் வந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு வம்சத்தில் வந்தவங்க ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்களில் இந்த லேவி வம்சம் உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த ஜென்ராலஜியை கண்டுபிடிச்சி லேவி வம்சத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் பெஞ்சமின் கோத்திரம் இருக்குது. இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த ஒரு பிஷப்பு தான் என்ன அபிஷேகம் பண்ணவர். இஸ்ரேலினுடைய இயேசு பிறந்த அந்த திருச்சபையினுடைய பிஷப், இஸ்ரேலினுடைய இயேசு பிறந்த திருச்சபையினுடைய பிஷப், அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் வந்த அந்த பிஷப்பு தான் என்ன ரெவரண்டா
அபிஷேகம் பண்ணார். அந்த அதில் ஒரு முக்கியத்துவத்துக்காக நான் சொல்கிறேன், பெருமைக்காக நான் சொல்லலை, அது ஒரு முக்கியத்துவம். அந்த வம்சத்தில் பெஞ்சமின் கோத்திரத்திலேருந்து வந்த ஒரு பிஷப்பு, இயேசு பிறந்த அந்த திருச்சபையினுடைய பிஷப்பு, அந்த பெத்லஹேம் சபையினுடைய பிஷப்பு என்ன ரெவரண்டா அபிஷேகம் பண்ணார். அதுக்காக நான் சொல்ல வரேன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம், இந்த இறையியல் முக்கியத்துவம் லேயாளுக்கு இருந்தது. லேயாள் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வளர்ந்தாங்க. நான் சொன்னேன், மூத்த பிள்ளைக்கு எப்பயுமே வார்ஃபேர் இருக்கும் மைண்டில். மூத்த குழந்தைக்கு பிசாசினுடைய ஆவிக்குரிய யுத்தம் மூளையில் நடந்துக்கிட்டு இருக்கும். மூத்த பிள்ளைங்க மேலே கை வச்சு ஜபிக்கணும். சத்ருவின் யுத்த போராட்டம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்கள் மூத்த பிள்ளைக்காக ஜபித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சிந்தையில் ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தை சரியாய் செபிக்காவிட்டால் சில பிள்ளைகள் தவறான வழிகளிலோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, மூத்த பிள்ளைகளுக்கு இப்படியாக ஜெபியுங்கள். ரெண்டாவது பிள்ளைகள், மூணாவது பிள்ளைகள், நாலாவது பிள்ளைகள், அஞ்சாவது பிள்ளைகள், ஆறாவது பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் ஒரு உயர்வை வச்சிருக்கார். அந்த உயர்வுகள், சிமியோன் தேவன் கேட்டார், லேவி தேவனோடு இணைந்தார், யூதா தேவனுக்கு நன்றி சொல்லு. யூதானா துதின்னு அர்த்தம். தேவனுக்கு நன்றி சொல், புகழ், தேவனுக்கே புகழ். இசாக்கார் காட்ஸ் கிஃப்ட். செபுலோன் உயர்வு, வாழ்க்கையின் உயர்வு என்றெல்லாம் நாம் ஒவ்வொருத்தருடைய பெயர்களில் நம்ம பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டீர்கள். இன்றைக்கு லேயாளை குறித்து பார்த்தோம். ஆனால் ராகேல் என்ன ஆனது? ராகேலுடைய லைஃப் என்னாச்சு? ராகேல் அவள் ஒரு சிறிய தவறை செய்கிறாள். என்ன செஞ்சா, அவங்க அப்பா வீட்டிலேருந்து ஒரு விக்கிரகத்தை தூக்கிட்டு வரான். நிறைய பெண்களுக்கு தகப்பன் வீட்டை விட முடியாது. எப்பயும் தகப்பன் வீட்டை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. தகப்பன் வீட்டை பற்றியும் தகப்பன் வீட்டின் பெருமைகளையுமே பேசுவாங்க. அப்படி ராகேல் அவங்க அப்பா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ராகேல் என்ன செஞ்சான்னா, அவங்க அப்பா வணங்கக்கூடிய சிலையை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். இவளுக்கு சிலை மேலே ஏன் நாட்டம்? இவ கர்த்தரை நோக்கி வந்திருக்கணும். லேயாள் சிலையை எடுத்துகிட்டு வரல. அப்பா வீட்டில் இருந்து சிலையை தூக்கிட்டே வரல லேயாள் விசுவாசத்தையும் கர்த்தர் மேலே நம்பிக்கையிலையும் வந்தாள். ஆனால் ராகேல் என்ன செஞ்சா, அந்த அப்பா வீட்டிலேருந்து வந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தான். அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த சிலையினால் அவளுக்குள்ள அந்த சாபம் உள்ள கடந்து வந்துச்சு. இந்த உருவ வழிபாடு அநேக நேரங்களில் சாபத்து கடந்து வரும். சில நேரங்களில் நம்முடைய பூர்வீகத்தின் சாபங்கள் அப்படியாக வரும். பூர்வீகத்தில் நம்ம என்னவாக இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் வணங்கின அந்த விக்கிரகத்தின் சாபங்கள் பல தலைமுறைகளுக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கும். புதிதான தலைமுறையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த விக்கிரக வணக்கத்தினுடைய சாபங்கள் நம்முடைய தலைமுறையிலோ நமக்கு அடுத்த தலைமுறைகளிலோ அது பாதிக்கிறதாக வந்துவிடும். அப்படியாக இங்கே ராகேல் கொண்டு வரும் பொழுது தகப்பனுக்கும் யாக்கோபுக்கும் வழியிலே சண்டை வருகிறது. ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்ன மாமா வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா. என்ன மாப்பிள்ள, நீ கிளம்பி வரும்போது என் சாமியுமில்ல தூக்கிட்டு வந்துட்ட. ஏன் சாமியா? உங்கள் சாமியை நான் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா என்னுடைய இடத்துல கேம்ப் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், நான் போட்டிருக்கிற கூடாரமெல்லாம் சுற்றி பாருங்கள். எங்கே உங்கள் சிலை இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட உங்கள் சிலை இருந்தாலும் சரி, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று யாக்கோபு சொல்கிறார். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று யாக்கோபு சொல்கிறார். அவர்களை நான் கொன்றுவேன், இல்லை நீங்களே கொண்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அப்படியே உள்ளே பார்க்குறாங்க. லேயாளுடைய இதுக்கு வந்தாங்க. லேயாள் எந்திரிச்சு, அப்பா வாங்கப்பா உட்காருங்கப்பா. நான் லேயாள், இல்லைம்மா நான் போயிட்டு வரேம்மான்னு அவர் பார்த்துட்டு போயிட்டார். ராகேல் கூடாரத்துக்குள்ளே வந்தாங்க. அப்பா வந்ததுக்கு அவள் எந்திரிக்கவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருக்கா. அப்பா அப்படின்றா. ஏம்மா அப்படின்ட்டு அவர் தலை எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நான் வரமான்றாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட்றா.
என்னம்மா அப்படின்னு. அப்பா நீங்கள் வந்தோன்னா நான் எந்திரிக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஸ்திரீகளுக்கான வழிபாடு எனக்கு வந்திருக்குன்னு பொய் சொன்னான். ஸ்திரீகளுக்கான வழிபாடு எனக்கு வந்திருக்கு, அதனால நான் எந்திரிக்கலப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா. ஆனால் என்ன பண்ணான், ஒட்டகத்துக்கு மேலே வைக்கிற அந்த பெட்டிக்கு அடியில் இந்த விக்கிரகத்தை போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். விக்கிரகத்தின் மேலே உட்கார்ந்ததால கடைசியாக பென்யமின் வயிற்றுல இருக்கான். பென்யமின் எங்கே இருக்கான்? வயிற்றுல இருக்கான். வயிற்றுல இருக்கும் பொழுது இந்த சாபம் அவளை தலை தூக்குகிறது. அப்ப பென்யமின் பிறக்கிறான். பென்யமின் பிறந்து இப்படி அந்த குழந்தையை எடுத்து அவ கண்ணு முன்னாடி காட்டுறாங்க, ராகேல் கிட்ட காட்டுறாங்க. ராகேல் அதை பார்த்துட்டு பெனனின்னு உயிர் விட்டான். ராகேல் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு பெனனின்னு உயிர் விட்டபடினாலே அவனுக்கு பென்யமின் என்று பேர் வைத்தார்கள். அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? பென்யமின் பேர் வச்சாங்க. பென்யமின். அதே இடத்துல ஒரு கர்வாலி மரம், அந்த கர்வாலி மரத்தில் அடியில் ராகேலை குழி நோண்டி புதைக்கிறாங்க. யாக்கோபு புதைக்கும்போது ராகேல் கொண்டு வந்த சிலையையும் சேர்த்து புதைக்கிறாங்க. ராகேல் கொண்டு வந்த சிலையையும் சேர்த்து புதைச்சாங்க. அந்த சிலை தான் சாபத்துக்கு காரணம்னு யாக்கோபுக்கு தெரியும். அந்த சிலையை திருப்பி எடுத்துகிட்டு போனால் அடுத்த சாவு உழுகுன்னு யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபு அந்த சிலையோட ராகேலை பரியல் பண்ணிட்டான். ஆனால் லேயாளுக்கு எங்கே கலர் இருக்கு யாருக்கா தெரியுமா? லேயால் எங்கே அடக்கம் பண்ணாங்க யாருக்காவது தெரியுமா? நம்ம யாராவது பார்த்துருக்கோமா லேயால் எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னு? ஆபிரகாமுடைய கல்லறை, சாரால அடக்கம் பண்ண கல்லறை, ஈசாக்கு அடக்கம் பண்ண கல்லறை, யாக்கோபு அடக்கம் பண்ண கல்லறை, யாக்கோபுடைய மனைவியாகிய லேயாலையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு க்ளோரி! அதுதான் விசுவாச பெண்மணி லேயா. முற்பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். முற்பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். இது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கல்லறை அடக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். ராகேல் அவசரப்பட்டதுனால கர்வாலி மரத்தடியில் அடக்கம் பண்ணப்பட்டு அதுக்கு கீழே விக்கிரகத்தை போட்டு புதைச்சிட்டாங்க. அந்த விக்கிரகம் கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தோண்டிச்சுன்னா எடுத்து கோயில் கட்டிடுவாங்க நம்ம ஊரில். அந்த அளவுக்கு மனிதன் அப்படி தான் இருக்கான். அதனால அந்த விக்கிரகத்தோடு அவளை புதைச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு லேயாளை குறித்து நாம் தியானித்தோம். லேயாளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் கணவனால் கணவனால் வெறுக்கப்பட்ட அந்த லேயாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் அநேகரால் ஒதுக்கப்பட்டிருக்கிற, நான் வெறுக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறவங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய நேசம் உங்களோடு இருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் மகத்துவப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக நல்ல நாளுக்காக நன்றி, நல்ல நேரத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து பலப்படுத்துங்க. கர்த்தத்தாமே இந்த நாளில் செய்திகளை ஆசீர்வதிங்க. லேயாளை போல ஒரு விசுவாச பெண்மணியாக கடைசி வரை இருக்க எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உதவி செய்யும். உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய பிரசனம் இருக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.